வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். மதத்தின் பெயரால் அரசியல் நடத்துவோருக்கு எதிரானதுதான் திராவிட மாடல் அரசு. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பு வழங்காததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொங்கல் பரிசாக 5,000 ரூபாயும் முழு செங்கரும்பும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையையொட்டி சொந்த ஊர்களுக்குச் செல்லும் மக்கள். சென்னை பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 35வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அரசியல் தலைவர்கள் மரியாதை. கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு ஆலோசனை. காணொலி மூலம் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பங்கேற்பு. டெல்லியில் இன்று ராகுல் காந்தியின் பாத யாத்திரையில் கமல்ஹாசன் பங்கேற்கிறார். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது என்று வீடியோ வெளியிட்டு விளக்கம். தேனி மாவட்டம் குமுளி மலைச்சாலையில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் பகல் 10 உற்சவம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் கூடுதலாக 80 ரன்கள் பெற்று இந்திய அணி முன்னிலை. இனி விரிவான செய்திகள். மதத்தின் பெயரால் அரசியல் நடத்துவோருக்கு எதிரான அரசுதான் திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 7 எளிய கிறிஸ்தவ மக்கள் 2,000 பேருக்கு புடவை, வேட்டி உட்பட நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கல்வி மற்றும் மருத்துவத் துறையில் கிறிஸ்தவ நிறுவனங்கள் ஆற்றியுள்ள பங்களிப்பை எவராலும் மறுக்க முடியாது என்று கூறினார். மனித நேயத்தை வளர்ப்பதுதான் தங்களது கொள்கை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் என்றாலே மக்களின் நினைவிற்கு வருவது கரும்புதான் என்றும், ஆனால் அரசின் அறிவிப்பில் கரும்பு இடம்பெறவில்லை என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கரும்பு வழங்கப்படாதது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுகவின் பொங்கல் பரிசு ஒரு ஏமாற்று வேலை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்க மறுத்து இருப்பது தேசிய உழவர் தினத்தில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு திமுக தந்த மிகப்பெரிய பரிசு என்று கூறியுள்ளார். ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கூடுதலாக 1 கரும்பு மற்றும் 1 கிலோ பனை வெல்லம் வழங்க தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே பொங்கலுக்கு கொடுக்கும் பொருட்களை எல்லாம் புகார் சொல்கிறார்கள் என்றும், பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கவே 1,000 ரூபாயை முதல்வர் கொடுத்துள்ளார் என்றும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். அதிமுக நிறுவனரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 35வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அதிமுக நிர்வாகிகளும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதேபோல் தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்தும் உருவப்படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். ராகுல் காந்தியின் ஒற்றுமை யாத்திரையில் கமல்ஹாசன் இன்று பங்கேற்க உள்ள நிலையில் அது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது என்று அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதனிடையே கூட்டணிக்கான அச்சாரத்தின் அடிப்படையில் ராகுல் காந்தியின் நடைபயணத்தில் பங்கேற்க கமல்ஹாசனை அழைக்கவில்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்கள் வருவதால் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து மாவட்டங்களிலும் போதிய அளவு கொரோனா பரிசோதனையை RT-PCR மற்றும் ஆன்டிஜென் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் படுக்கைகள், உபகரணங்கள் போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முன்களப் பணியாளர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்துவதை அதிகரிக்க வேண்டும் என்றும், பண்டிகை காலங்களில் சந்தைகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் கூடுவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் மாஸ்க் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய வகை கொரோனா 19 பரவி வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து டெல்லியில் மாநில சுகாதார அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதில் நாகர்கோயிலில் இருந்து காணொலி மூலம் பங்கேற்ற தமிழக சுகாதார அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 10ற்குள் உள்ளதாக கூறினார். மேலும் பாசிட்டிவ் சதவீதம் 0.2% என்று தெரிவித்த அவர், அனைத்து கோவிட் பாசிட்டிவ் மாதிரிகளும் முழு மரபணு வரிசைப்படுத்துதலில் முறைக்கு உட்படுத்தப்படுவதாக கூறினார்.
இதனிடையே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்கனவே தமிழகத்தில் செயல்பாட்டில் உள்ளதாகவும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். உலகளவில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ள மூக்கு வழியாக செலுத்தப்படும் கொரோனா தடுப்பு மருந்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த மருந்தை செலுத்த தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி திட்டத்தில் நாசி கொரோனா மருந்து சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு கூடுதலாக 50,000 தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியுடன் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ரங்கசாமி, மத்திய அரசின் அறிவுறுத்தல்களை புதுச்சேரி அரசு பின்பற்றும் என்றும் கொரோனா பரிசோதனைகள் அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார். வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வரும் விமான பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யும் பணி துவங்கியது. சீனா, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், தென்கொரியா போன்ற நாடுகளில் இருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய 4 பன்னாட்டு விமான நிலையங்களும் கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. விமான பயணிகளுக்கு செய்யப்படும் பரிசோதனைகள் அனைத்தும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளின் விவரங்கள் தமிழக அரசு சார்பில் முழுமையாக சேகரிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசில் 1992ஆம் ஆண்டு பிரிவில் IAS அதிகாரிகள் 8 பேரை கூடுதல் தலைமைச் செயலாளர் பொறுப்பிற்கு பதவி உயர்வு வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை முதன்மைச் செயலாளராக உள்ள ஜே. ராதாகிருஷ்ணன் கூடுதல் தலைமைச் செயலாளராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இதேபோல் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளராக உள்ள குமார் ஜெயன், போக்குவரத்துத்துறை முதன்மைச் செயலாளராக உள்ள கே. கோபால், டான்ஜென்ட் கோ தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநராக உள்ள ராஜேஷ் லக்கானி, தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் சேவைத்துறை முதன்மைச் செயலாளராக உள்ள நீரஜ் மிட்டல், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை முதன்மைச் செயலாளராக உள்ள மங்கத்ராம் சர்மா உள்ளிட்ட 8 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் தலைமைச் செயலாளராக பதவி உயர்வு வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட சென்னையில் இருந்து ஏராளமானவர்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றதால் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகளில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தமிழகத்தில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் ஜனவரி 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் வரும் ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி நடைபெறுவதன் காரணமாக 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதிக்கு பதிலாக 5ஆம் தேதி பள்ளிகள் தொடங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதனிடையே வரும் ஜனவரி 1 முதல் ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்களுக்கு தனி செயலி மூலம் வருகை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் கிரையோஜெனிக் என்ஜின் பரிசோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. கிரையோஜெனிக் என்ஜின் பொருத்தப்பட்ட ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ஆய்விற்கான பரிசோதனை பல கட்டங்களாக மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கிரையோஜெனிக் CE-20E9 என்ஜின் சோதனை 650 வினாடிகள் நடத்தப்பட்டது. அது வெற்றிகரமாக முடிந்துள்ளதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையை காணொலி காட்சி மூலம் பார்வையிட்ட இஸ்ரோ தலைவர் சோம்நாத் விஞ்ஞானிகளை வெகுவாக பாராட்டினார். தேனி மாவட்டம் குமுளி மலைச்சாலையில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். கார் தடுப்பை தாண்டி 40 அடி ஆழப்பள்ளத்தில் விழுந்து விபத்துக்கு உள்ளானது. பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். படுகாயமடைந்த சிறுவன் உட்பட 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் கோவிலில் சிலை திருடிய நபர்களை போலீசார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ள தேனுபுரீஸ்வரர் கோயிலில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் கற்சிலை காணாமல் போனது. இதற்கிடையே சிலை காணாமல் போன அன்று CCTV காட்சிகளின் பதிவான சந்தேகத்திற்குரிய நபர்கள் மீண்டும் கோயிலுக்கு வந்துள்ளதாக கோயில் நிர்வாகிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நீலகண்டன் மற்றும் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து சிலையை மீட்டுள்ளனர். புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமாக உள்ள சுமார் 200 டன் மரங்களை வெட்டிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேதராப்பட்டு பகுதியில் தொழில்துறைக்கு சொந்தமான 800 ஏக்கர் நிலத்தில் தேக்கு, வேம்பு மற்றும் ஏராளமான காட்டுவகை மரங்கள் வளர்ந்து இருந்தன. அவற்றை மர்ம நபர்கள் சிலர் வெட்டிய நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் வெட்டப்பட்ட மரக்கட்டைகளையும் ஒரு டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர்.
மதுரையில் மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை கோரிப்பாளையம் ஜம்பரம்புரம் பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு போலீசார் விரைந்தனர். போதைப்பொருள் விற்ற ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 40 போதை மாத்திரைகள், 43 கஞ்சா பாக்கெட்டுகள் மற்றும் போதை ஊசிகள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தப்பியோடிய 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய திருவிழா நேற்று தொடங்கியது. ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவை அமைச்சர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். விழாவில் பரதநாட்டியம், கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இசைக் கல்லூரி மாணவர்களின் நாதஸ்வர இசை நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன. வரும் நாட்களில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் பரதநாட்டியம், ஒடிசி, கதகளி, குச்சிப்புடி, மோகினியாட்டம், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், காவடியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் பகல் 10 உற்சவம் உற்சாகமாக ஆரம்பமானது. இதில் முக்கிய நிகழ்வான பச்சை பரத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பச்சை காய்கறிகளை பரப்பி அதை ஸ்ரீ ஆண்டாள் பார்த்த பின்பு பக்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. இதனிடையே இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாளை வழிபட்டுச் சென்றனர். பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மார்கழி மாத ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு மாதமும் மேல்மலையனூர் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு நள்ளிரவில் நடைபெற்ற இந்த ஊஞ்சல் உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் பார்வையிட்டு அங்காளம்மனை தரிசித்துச் சென்றனர். புகழ்பெற்ற நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவின் 466ஆம் ஆண்டு கந்தூரி விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ளது. இதனிடையே மீரான்பள்ளி வாசலில் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் இடைவிடாது வானில் வர்ணஜாலம் காட்டிய பட்டாசுகளைக் கண்டு மக்கள் பரவசம் அடைந்தனர். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை குமரி, நெல்லை, தேனி, தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டு மக்களுக்கு அடுத்த ஓராண்டிற்கு உணவு தானியங்களை இலவசமாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நாட்டில் உள்ள 81,35,00,000 ஏழை மக்களுக்கு அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரை அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளன. இதேபோல் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு 35 கிலோ அரிசி தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படும் என்றும் இதற்கான கூடுதல் செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு சிக்கிமில் ராணுவ ட்ரக் செங்குத்தான பள்ளத்தில் விழுந்து விபத்துக்கு உள்ளானதில் 16 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தாங்கு பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி சென்ற 3 ராணுவ வாகனங்களில் ஒரு ட்ரக் விபத்தில் சிக்கியது. இதில் 3 ராணுவ அதிகாரிகள் உட்பட 16 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். காயங்களுடன் போராடிய 4 வீரர்கள் மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 80 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. டாக்காவில் நடைபெற்ற 2ஆம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி கேப்டன் ராகுல் 10 ரன்களிலும், கில் 20 ரன்களிலும், கோலி, புஜாரா தலா 24 ரன்களிலும் ஆட்டமிழந்துள்ளனர். ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் ஜோடி பொறுப்பாக விளையாடியதால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முன்னிலை பெற்றது. இறுதியாக இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 314 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிரடியாக விளையாடிய பண்ட் 93 ரன்கள் குவித்து சதத்தை நழுவவிட்டார். ஐபிஎல் தொடரின் 16வது சீசனுக்கான மினி ஏலத்தில் இங்கிலாந்து ஆல்ரவுண்டரான சாம் கரனை 18,50,00,000 என்ற மிகப்பெரிய தொகைக்கு பஞ்சாப் அணி ஏலம் எடுத்தது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர் என்ற சாதனையை சாம் கரன் படைத்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் வடிவேலு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை எழுப்பிய கேள்விகளுக்கு நடிகர் வடிவேலு சுவாரஸ்யமாக பதிலளித்தார். தனது ரசிகர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியது வருத்தமளித்ததாக டிடிஎஃப் வாசன் தெரிவித்துள்ளார். புதுமுகங்கள் நடிப்பில் வெளியான என்ஜாய் திரைப்படத்தை பார்த்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் எது சொன்னாலும் தப்பாகவே எடுத்துக் கொள்ளப்படுவதாக கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதத்தின் பெயரால் அரசியல் நடத்துவோருக்கு எதிரானதுதான் திராவிட மாடல் அரசு. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பு வழங்காததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொங்கல் பரிசாக 5,000 ரூபாயும் முழு செங்கரும்பும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையையொட்டி சொந்த ஊர்களுக்குச் செல்லும் மக்கள். சென்னை பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 35வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அரசியல் தலைவர்கள் மரியாதை.
கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு ஆலோசனை. காணொலி மூலம் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பங்கேற்பு. டெல்லியில் இன்று ராகுல் காந்தியின் பாத யாத்திரையில் கமல்ஹாசன் பங்கேற்கிறார். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது என்று வீடியோ வெளியிட்டு விளக்கம். தேனி மாவட்டம் குமுளி மலைச்சாலையில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் பகல் 10 உற்சவம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் கூடுதலாக 80 ரன்கள் பெற்று இந்திய அணி முன்னிலை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.